Watch full episodes. Subscribe now. கப்பல் நவ் நாளைக்கு அவரே சொல்லுவாரு. இத பார் ஸ்னூப்பர், நாளைக்கு நாம கிளம்பலாம். நாளைக்கு கிளம்புனாதான் நமக்கு சரியா இருக்கும். ஆனா இதுக்கு மேல எதுவும் பேசாத. நம்ம கிட்ட இப்போ கொஞ்சம் தண்ணி தான் இருக்கு. நாம நாளைக்கு கிளம்பலன்னு வைக்க, அப்புறம் 6 மாசத்துக்கு நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது. அதனால உனக்கு என்ன வேணுமோ அதை சீக்கிரம் தேடிக்க போ. இவர் ஒருத்தர் மறுபடியும் கேவலமா ஏதாவது கொண்டு வந்து காட்டுன உன்னை அப்படியே தூக்கி டேபிள நச்சுன்னு அடிச்சிடுவேன். இல்ல இல்ல, பெரிய கால் தெரியுது, வந்து பாருங்க. நாத்த தாங்க முடியல முதலாளி, பார்த்து. முடியல, என்னால கண்டிப்பா உள்ள வர முடியாது. கொடு, நானே பாக்குறேன். இங்கு பைரு தூங்கிக் கொண்டு இருக்கிறான். ஜாக்கிரதை, யார் அவனது தூக்கத்தை கலைத்தாலும் அவர்கள் அழிந்து விடுவார்கள். அற்புதமான ஐடியா. ஆனா இதெல்லாம் பார்க்க பயமா இருக்கே. உலக பிரசித்தி பெற்ற ஆர்கியாலஜிஸ்ட் பைரோவோட மம்மிய கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த மம்மியை கொண்டு போய் கப்பல்ல வைங்க. சீக்கிரம் போங்க. நிலைமை மோசமாய்கிட்டே போகுது. உன்னால எதுவும் பண்ண முடியாதா? நாம டோலக்பூர்ல போய் தங்கிடலாம். வெளியூர்காரங்க அவங்க கப்பல் மழை பெய்யறதுனால துறைமுகத்துல நின்னுட்டு இருக்கு. வாங்க நம்ம போய் பார்க்கலாம். வெளிநாட்டு கப்பலை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா ரொம்ப இருட்டாயிட்டு வருதே. சரி போலாம். இது கெட்டு போயிடுச்சா என்ன? இந்த கப்பல் கெட்டும் போகல. இந்த கப்பல்ல பொருட்களும் இல்ல. கப்பல்ல ஒரே ஒரு மம்மி தான் இருக்கு. பயங்கரமான 2 மிருகங்க நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கு. ஓடி போய் உயிரை காப்பாத்திக்கோங்க. ராஜு எங்க போனா?
மறைஞ்சு போச்சுங்க. இந்த மிருகங்கள்லாம் எங்க இருந்து வருது தெரியுமா? உங்க கப்பல்ல இருந்து தான். எங்க கப்பலுக்குள்ள ஒரு மம்மி தான் இருக்கு. வேணும்னா நீங்களே போய் பாருங்க. புயல் கொஞ்சம் கம்மியாகட்டும், நாங்களே போயிடுவோம். ஓ சரி சரி. என்னது அப்படியே மறைஞ்சு போச்சு? இதுங்க எதுக்காக நம்மள காப்பாத்துது? இதுங்க இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம்? இப்பவே கண்டுபிடிக்கிறேன். எங்க பேரோ தூங்கிக்கிட்டு இருக்கான். ஜாக்கிரதை, யார் அவனோட தூக்கத்தை கலைச்சாலும் அவன் அழிஞ்சு போயிடுவான். ஓ, எல்லாத்துக்கும் இதுதான் காரணமா? ஏன்னா கப்பல்ல இருக்கிறவங்க நான் தூங்கிக்கிட்டு இருக்கிற இடத்துல இருந்து என்ன வெளியே கொண்டு வந்துட்டாங்க. நான் எங்க இருந்தேனோ அதே இடத்துல மறுபடியும் என்ன கொண்டு போய் சேர்த்துட்டீங்கன்னா அதுக்கு நாங்க என்ன பண்றது? எல்லாம் பழைய நிலைமைக்கே வந்துடும். இது என்னோட வாக்கு. என்ன ஏமாத்தணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஆபத்து. புரிஞ்சு நடந்துக்கோங்க. ரொம்ப நன்றி. ஊர்ல மிருகங்களை பேரோ தான் அனுப்புனா. நீங்க எங்க போனாலும் பேரோட சாபம் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். மம்மி அதோட இடத்துல வச்சிடுறோன்னு வாக்கு கொடுங்க. அப்பதான் எல்லாம் சரியாகும். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன். நானும் தான்.